அதுதான் காய்ஸ் கிளம்பிட்டோம். இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சம்பரவாக்க ஏரியா பார்த்துட்டு இருந்தோம்ல, லாக் முடிச்சுட்டு நான் சொன்ன இன்னொரு பயங்கரமான பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். அதை காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. அதுதான் காய்ஸ் நம்ம அதை எதிர்பார்த்த அந்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ சோகம் என்னன்னா, இப்போ அந்த கடை வந்துட்டு என்ன நிலைமையில இருக்கு நீங்களே பாருங்க. எத்தனை கிலோமீட்டரோட தாண்டி வந்திருக்கோம்? அதுதான் ஒரு 15 கிலோமீட்டரு டிராவல் பண்ணி லாஸ்ட்டாக இந்த டீ கடையில் வந்துட்டு நாங்கள் பழம்பொரியும் டீயும் சாப்பிட்டோம். இப்போ அந்த கடைக்கு வந்து பார்த்தா கடையே இல்லை காய்ஸ். எங்கே போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்ல கடை காய்ஸ், ஆச்சுன்னே தெரியல. விற்பாங்களே அந்த கடை தானே இது, பழம்பொரி அதெல்லாம் விற்பாங்கல்ல அந்த கடை தானே இது? இப்போ இல்லை, கடையே இல்லை. எவ்வளோ நாளாகும் ஓப்பன் பண்ணுறது? எவ்வளோ நாளாகும்? இந்த வீக்கு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீக்ல திறப்பான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இந்த வீக்கெண்ட் வந்து பார்ப்போம். நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி வந்தோம். நாங்கள் பிளான் பண்ண நேரம் என்ன தெரியல. எல்லாம் கடையை கூட நல்லா இருந்த கடை கூட மூட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்துட்டு ஒரு கோயில் ஒன்று பார்த்தோம். பார்க்கவே ஊர் சைடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோயில் உள்ள போய் பார்க்கணும். சரி, மட்டும்தான் கோயிலுக்கு வரணும். சரி, கடவுள்னா யாருன்னே தெரியல. பாருங்க போட்டு விட்டுருவா. இல்ல, இந்த மெயின் ரோட்ல ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கு. என்ன கோயில்ரா இது? பெருசா கோயிலுக்குலாம் போக மாட்டேன். கடவுள் நம்பிக்கை இல்லை. யாருக்கு? உனக்குதா? இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். நமக்கு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல, அவ்வளவுதான். கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நல்லா இருக்குல்ல கோயிலுக்குள்ளே இந்த பனைமரம். என்ன கோயில்றது? நந்தி இருக்கிறதுனாலயா? நல்லா இருக்குல்ல, காத்தடிக்குது, கால் தான் கொதிக்குது. அவ்வளவுதான். அதுதான் இப்போ வந்துட்டு நாங்க போனோம். பார்க்கும்போது இந்த கோயில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. அதனால உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்துட்டோம். நாங்க இவ்வளவு பெரிய கோயில்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பூசாரின்றது கூட யாருமே இல்லை. நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல இது மாதிரி சின்னதா உன்னை கட்டி சின்ன வயசுல கோயிலுக்கு போயிட்டு சுத்துமே ஞாபகம் இருக்குதா? அதுல என்னென்ன பேர் எழுதிடா வைப்பீங்க நீங்க அந்த செவத்துல? லவ் பண்ற ஆர்டின்னு விட்டு அதுல பேரு போட்டு அம்பெல்லாம் விடுற அளவுக்குலாம் அதுல பண்ணி வச்சேன். ஞாபகம் இருக்கு அவனுக்கு? பொங்கல் வச்சிருக்காங்களா? உண்மையா இருக்கா? என்னடா ஆளே இல்லாத கோயில்ல பொங்கல்லாம் வச்சிருக்கு. வீடியோ ஆளே இல்ல, பொங்கல் வச்சிருக்கு. பசிக்குது, சாப்பிட்ற வேண்டிய. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எதல போட்டு சாப்பிடுவ? இருக்குடா, எல்லாமே தரமா வச்சிருக்காங்கடா. வரும்போது உள்ள ஒரு ஆளு இல்ல கோயில்ல. திடீர்னு வந்து பார்த்தா பொங்கல் இருக்கு.
கிட்டா பசிக்குது, பொங்கல் சாப்பிட வேண்டியது. தெரியல, எல்லாமே பக்கவா இருக்கு இந்த கோயில்ல. தண்ணி வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு. ஒரு சில கோயில்ல வந்துட்டு ஆள் வந்துகிட்டே இருந்தாலும் குடிக்க தண்ணி கூட வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல தண்ணி இருக்கு, வந்தா பசி எடுக்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பொங்கல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நல்லாதான் இருக்கானா. எங்க படிக்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ வர எங்கடா கிடைக்கும் இந்த மாதிரி இடம்லாம். வர யாரோ கார் எடுத்துட்டு வராங்க போறாங்க நிக்கிறாங்க. ஏன்னா உள்ள இருந்து பாடி கிட்ட தூக்கி போட்டு விட்டு போயிட போறாங்கடா பாய். அதே உள்ள இருந்து டெட் பாடி எல்லாம் தூக்கி போட்டு விட்டு போயிட. ஆனா பைத்தியமாடா கோயிலா சொல்லி போட்டு வருது. நடிகரை தான் கேட்கணும், நான் என்ன ஆக்டராடா? நான் சொல்ற ஆக்டராடா நான். ஏன்னா உன் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே நாட்டை போய் வரணும். ஏதாவது நினைச்சு காட்டும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வர மாட்டேன் சரி, வர வைக்கிறேன். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இதை வர வைக்கிறதே நான் நடிக்கின்ற தெரியாதா உனக்கு? சாரி, எனக்கு தெரியாது. கௌதம் வந்துட்டு சின்னதா ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நடிக்கிறான். நவரசத்துல ஒரு ரசத்தை எடுத்துட்டு வர போறா. அந்த ரசம் நல்லா இருக்குதா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்றீங்க. நவரச நாயகன் பண்ணு. நான் நல்லா பண்றேன், ஆனா நீ நல்லா பண்ற. நவரச நாயகன் இப்போ ஒரு ரசத்தை எடுத்துட்டு வர போறாரு. அழுடா அழு அழுடா. என்ன பாரு. அம்மா அல்லாதீங்க மாஸ்டர். கதையா ரொம்ப நாளா அழுவாத இருந்தது, அழுவத்தி மறந்து போச்சு. கண்ட்ரோல் பண்ணி அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்ன பண்ண இவன் டம்மி தான் போயிருக்கு. தண்ணி வத்திச்சுன்னல, அதனால அது நம்ம வந்தது. குழந்தை பானு இது என்னாச்சு, சீசால எங்க ராஜக்கா இருக்குதுல்ல, அங்க விளாண்ட போனோம். அந்த சைடு வந்து நானு, இந்த சைடு எங்க அக்கா எங்க தங்கச்சி எல்லாம் 3 பேரும் வச்சிருக்கிறேன். என்னென்ன பண்ணிட்டாங்க, மேலே தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டு அப்படியே விட்டுருவாங்களாம். கீழே ஒரு பேபு விழுந்து மூக்கு உடஞ்சிச்சு. உள்ளது சிறான் ரத்தம். கீர்த்தனர் ஷால் என்ன பண்ணிச்சு, ஷால் எடுத்து என்கிட்ட கொடுத்துருச்சு. ஷால் ஃபுல்லாக ஒரே ரத்தம். என்னை கூப்பிட்டு போகிறாங்க கோயில் கரெக்டாக இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக தான் அது, அங்கே தான் வந்து எங்கள் மஞ்சள் வீடு. அங்கே போகிறாங்க வந்து கூட்டின்னு போய் ஷால் ஃபுல்லாக ரத்தம். எல்லாரும் கூட வரவங்களும் அழுதுனே வராங்க. சாவு கூட்டின்னு போகிறாங்க. பானு என்ன பண்ணுது, பானு சுத்தம் அழுவவே இல்லை, ஒரு எதுவுமே இல்லை, சிரிச்சினே வருது பானு. ஏன் பானு எல்லாரும் அழுவுற? எல்லா வீட்டில் வந்து எல்லாம் சண்டைலாம் முடிஞ்சு ரத்தம்லாம் சாலாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் இது பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. சாலைக்கு வந்து கேட்குது, யாரோ கேட்டாங்கடா, யாருன்னு கட்டினா இல்லை, யாரோ கேட்டாங்க, எங்கள் மஞ்சள் அம்மாவா இல்லை ராஜ்யத்துக்கு 2 பேரை கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆனிச்சு, என் கண்ணில் தண்ணியே இல்லைம்மா, காலி பானு. இப்போ கனிஷ்கா பண்ணுறது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குதுல்ல, அப்போ வந்து பானு தான். நல்லா சொல்கிறேன், டக்குனு தண்ணி காலி ஆயிடுச்சுன்ன உடனே எனக்கு டக்குனு மைண்ட் அங்கே போயிடுச்சுன்ட்டு சொன்னேன். இது அவனா வீடியோவில் எடுத்து போட்டு அவன் கேட்பான், இந்த காரி மூஞ்சி கவை இதெல்லாம் வந்து காவிய கதையுமே சொல்லி உட்காந்துக்கிறீங்க. கோயிலே ரொம்ப அமைதியா இருக்கு, அதுதான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏடா உனக்கு எப்படா ஃபீல் ஆச்சு கோயில்ல? அதான் பசித்து சாப்பிட்டோம், கிளம்புறோம், அவ்வளோதான். அடுத்தது எங்கடா போலாம்? டீ கிடைக்குதா? டீ கிடைக்கா? உங்களுக்கு 24 hours டீ வேணும்டா பவி. டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன். ஆனால் பரவாயில்ல,
அவன் குடிக்கிறான் பாரு டீ. யாரு? ஆ ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு டீ குடிக்கிறான். 500 ரூபாய் டீ குடி. 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு டீ குடிக்கிறான். நீ ஸ்னாப் அனுப்படா ஃபர்ஸ்ட்லாம். இப்போ ஸ்னாப் நான் பாக்குறதே கிடையாது. அவன் எனக்கு பண்ணுவான், பிளாக் பண்ணி விட்டேன். முதுகுல குத்திட்டில்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. போயிட்டு வரோம். பாய் பாய். ட்ரா வண்டியா 2 கிலோமீட்டர் அந்த கோயிலை விட்டு போயிட்டோம். பார்த்தா என் போன்ல சார்ஜர் இல்லை. ஓகேவா, சார்ஜர் இல்லை. போன்ல எடுத்து பார்த்தேன், சார்ஜர் இல்லை. இவன் போன் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் போன் எடுக்க நாங்க போயிட்டோம். அருமைடாங்க போனை தேடி. பவியா பவியா என்ன மாரி ஒரு முட்டா அவனே இருக்க மாட்டான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் போனுக்கு தான் பாரு. நான் ஓடிட்டு வரத பார்த்துட்டு நல்லா போன் இங்கேயே தான் வச்சிருக்கான். போன் கிடைச்சிருச்சு.